நான் என்னுடைய 30 வயசுல என்னோட பெண் குழந்தைக்கு எப்படி ரூ. 5,00,000 சேவ் பண்ணேங்கிற விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழட்டிக்க மாட்டாங்க சேவ் பண்றதுல. ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாரி சேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. ஒரு ஃப்யூச்சர் பிளான மட்டுமே அவங்க பிளான் பண்ணி, அவங்க சேவ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்ப நம்ம பெண் குழந்தை வச்சிட்டுருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல நம்ம என்ன மாதிரியான செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணுவோம். நீங்களும் ஈஸியா உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்லப்போற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி சேவிங்ஸ் டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ எனக்குமே இந்த சேவிங்ஸ் பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம தான் இருந்தேன். நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் ஒரு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சேவிங்ஸ்னா என்னன்னே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சேன். நம்மளோட பெண் குழந்தைக்கு இப்போ குழந்தையா இருக்காங்க. அப்புறம் படிச்சு, வளர்ந்து அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம சம்பாதிச்சு, நம்ம அந்த லைஃப் வந்து அப்படியே டே டு டே அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ஃப்யூச்சர் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம்? அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணும்போது தான், எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற பத்தின ஸ்கீம் வந்து எனக்கு கண்ல பட்டுச்சு. நான் நெறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது, நெறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பத்தின நெறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க சில விஷயங்கள சொல்லாம விட்டுட்டாங்க. அந்த விஷயத்த தான் உங்க கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னே ஒரு சூப்பரான ஒரு ஒரு திட்டத்த வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 2015லயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 8.2 குடுக்குறாங்க. இப்போ வீட்ல 1, 2 பெண் குழந்தைங்களுக்கு, 1 குழந்தை, இன்னொரு குழந்தை. 2 பெண் குழந்தை வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தாராளமா அந்த ஸ்கீம வந்து போடலாம். ₹1000 என்ன பண்றாங்க, அந்த ஸ்கீம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 15 இயர்ஸ் அந்த ஸ்கீம் வந்து நீங்க அமௌண்ட் கட்டிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய மெச்சூரிட்டி அந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பிரீமியம் அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு கிடைக்கும்போது அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அவங்களுடைய மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெண் குழந்தை அப்படின்றாலே அவங்களுக்கு நம்ம மேரேஜ்க்கு என்ன பண்ணுவோம், நெறைய சீரு, நகை, பணம் இந்த மாரி செஞ்சு குடுக்கறது வழக்கம் தான். சில பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம செஞ்சு குடுக்குறது தான். சில பேர் இப்போ வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அத வாங்கிட்டு வா, இத வாங்கிட்டு வா, இல்ல இத நீ எடுத்துட்டு வந்தியா? அப்படின்னு ரொம்பவே வந்து தரக்குறைவா பேசுற மாரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம ஏன் இடம் குடுக்கணும்? இப்போ லவ் மேரேஜோ, இல்ல அரேஞ்ச் மேரேஜோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்குன்னா, "நீ என்ன இவ்ளோ சொகுசா தூங்கிட்டு இருக்க? நீ என்ன உங்க அப்பா வீட்ல இருந்தா இந்த கட்டில எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மாவு அரைச்சிட்டு இருக்குன்னா, "நீ என்ன இவ்ளோ நேரம் மாவு அரைச்சிட்டு இருக்க? கரண்ட் பில்னா உங்க அப்பாவா கட்டப் போறாரு?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு தரக்குறைவான விஷயங்கள் வந்து நடக்கிறது உண்டு. இப்ப நான் எல்லாரையும் சொல்ல, நெறைய பேர் வந்து அவங்க மருமகள அவங்க வீட்ல இருக்கிற அந்த வந்த பொண்ண அவ்ளோ அழகா பார்த்துக்கிறாங்க. நான் சில பேர தான் குறிப்பிட்டு சொல்றேன். அதாவது அந்த மாரி பண்றவங்கள தான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள் கூட நமக்கு நெறைய வீடியோஸ் பார்க்குறது உண்டு. இத வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வான்னு இன்னும் குடுத்து கூட, இத வாங்கிட்டு வா, அத வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ண வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு கூட போயிருக்காங்க. இப்ப நான் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு மணி சேவிங்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் பேசுறதுனால தான் நான் இத பத்தி சொல்றேன். இப்ப படத்துல கூட சொல்லுவாங்க, "பணம்ங்கிறது முக்கியம் இல்ல, குணம் தான் முக்கியம். பொண்ணு எவ்ளோ குணமா இருக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம்னு" சொல்லுவாங்க. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்கிட்டு தான் அந்த டயலாக் சொல்லுவாங்க. அவங்க ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னாலும், பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்.
இப்போ வந்து பணம் வந்து உடனே நம்மளால வந்து அந்த பீரியட்ல நமக்கு லம்ப் அமௌண்ட் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணா தான், அந்த டைம்ல நமக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கல்யாண செலவுகளா இருக்கட்டும், நமக்கு ஒரு யூஸ் ஆகும். இப்போ என் குழந்தைக்கு நான் வந்து இப்போ நான் ஒரு ரூ. 5,000 மாசம் மாசம் அப்படி கட்டிட்டு இருக்கேன்னா, உங்களுடைய வருமானத்துக்கு ஏத்தா மாதிரி நீங்க வந்து அந்த ஸ்கீம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட பெண் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக நீங்க அத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு குடுப்பாங்க. ஆனா, நம்ம ஒரு பெண்ணா இருக்கிற, ஹோம் மேக்கரா இருக்கிற நமக்கு தான் சேவிங்ஸ் பத்தின ஒரு அதிக ஆர்வம் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்கள வந்து ரொம்பவே வீட்ல டேக் கேர் பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அவங்களுக்கு சேவிங்ஸ் பத்தின, அவங்க ஃப்யூச்சர் கோல்ஸ் பத்தின விஷயங்கள தான் நம்ம வந்து தான் திங்க் பண்ணணும். ஏன்னா, ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வெளியில இருக்கிற கஷ்டங்களே, பிரச்சனைகளே சமாளிக்கிறதே கரெக்ட்டா இருக்கும். அப்ப இந்த மாரி விஷயங்கள வந்து பெண்ணா இருக்கிற நம்ம தான் வந்து இந்த மாரி கவர்மெண்ட் வந்து சூப்பரா ஒரு ஐடியாஸ் ஸ்கீம் குடுக்கும்போது, நம்ம ஏன் அத யூஸ் பண்ணிக்க கூடாது? அதுக்காக தான். இப்போ பேங்க்ஸ்க்கு இருக்கு. பேங்க்ல கூட நெறைய ஆர்டி, எஃப்டின்னு இருக்கு. ஆனா பொன்மகள் சேமிப்பு திட்டம்ங்கிறது ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்குது. அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 8.2 குடுக்குறாங்க. ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அதுக்கு தான். அப்போ நீங்களும் உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு சேவ் பண்றதுக்கு இப்போவே அந்த ஸ்கீம ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வேளை வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன், கல்யாண விஷயங்களே விடுங்க. ஹையர் எஜுகேஷன் பண்றாங்க. அவங்க வந்து நல்லா வந்து படிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு மேரேஜ் பண்ணி குடுத்துடுறோம்னா, வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பிரச்சனை ஆகுது. இல்ல அவங்க ஒரு வேலையில இருக்கும்போது, அவங்களுக்கு அங்க கிடைக்கிற மரியாதையே வேற. இப்போ ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், நம்ம ஒய்ஃப் வேலைக்கு போறாங்கன்னு அவங்க வீட்ல இருக்கிற வேலைகள ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, "சும்மா தானே இருக்கிற. எவ்வளோதான் படிச்சுட்டு நம்ம வீட்ல இருந்தாலும் நமக்கு அந்த மதிப்பு கிடைக்காது." இதே நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பே வந்து வேற. உங்களுக்குன்னு கையில வந்து ஒரு சேலரி, ஒரு பணம் இருக்கும்போது உங்கள மதிப்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற அளவுக்கு நமக்கே வந்து என்ன ஆகும், ஒரு ஆர்வமா இருக்கும். நம்ம கையில நமக்குன்னு சேலரி வாங்கும்போது, நம்மளே வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கிற மாரி இருக்கும். அதனால இந்த விஷயங்களுக்காக நீங்க உங்க பெண் குழந்தைகளுக்கு சேவிங்ஸ இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க மாசம் மாசம் அவங்களுடைய மளிகை பொருட்கள எப்படி ரூ. 5,000 சேமிக்கலாங்கிற வீடியோ வந்து ஒரு லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், உங்களோட கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அத செக் பண்ணி பாருங்க.